வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோனா, நம்ம வந்து ஸ்டீரிங்கை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு உங்களுக்கு எப்படி கார் ஸ்டீரிங் வந்து எப்படி ரொட்டேஷன்ன்றதை காமிக்கிறேன். அதாவது எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு இல்லை, ஸ்டீரிங் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைட்டாக இருக்குது, எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நைஸாக இருக்குது, என்ன கண்டிஷன் சொல்லிடுறேன். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டீரிங் வந்து உங்களுக்கு ஆஃப் கண்டிஷனில், அதாவது வண்டி எந்த சாவியும் ஆன் பண்ணாமல் ரெஸ்ட்டில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். அதுதான் வந்து பவர் ஸ்டீரிங் சொல்கிறோம். பழைய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நார்மல், அதாவது அம்பாசிடர் அந்த மாதிரி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் லாக் உங்களுக்கு இருக்காது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு பவரில் ஆன் பண்ணாலும் சரி, ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் தான் இருக்கும். ரொட்டேஷன் வந்து 2 ரொட்டேஷன், அதாவது டபுளாக ஆகும். அதாவது உங்களுக்கு ஒரு டேர்னிங் திரும்பிங்கன்னா 2 வாட்டி 3 வாட்டி டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்படி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேர்னிங் வந்து 1.5 டேர்னிங் தான் வரும். 1.5 டேர்னிங் தான் வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைஸாக இருக்கும் ரொம்ப. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன மெயின் பாயிண்ட் இந்த வீடியோவில் சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஸ்டீரிங் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்குன்றது சொல்கிறது. நிறைய பேர் ஸ்டீரிங் வந்து எப்படி இருக்குன்னு சும்மா ரொட்டேட் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது ஆஃபில் இருக்கும்போது, அது சாவி நம்ம ஆன் பண்ணும்போது ரொட்டேட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டீரிங் பாக்ஸ் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ரொட்டேஷன் பண்ணி, அதாவது சாவி அன்லாக் பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் வந்து அன்லாக் பண்ணுவாங்க, அது சாவி ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சும்மா ரொட்டேஷன் பண்ணி பார்ப்பாங்க, நம்ம எவ்வளோ திருப்ப முடியுது, டைட்டாக இருக்கான்னு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதேமாரி யாராவது குட்டி பசங்க அந்த மாதிரி ஏறி ரொட்டேஷன் பண்ணாலும் அந்த அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டீரிங் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம காமிக்கிறேன். அதாவது நம்ம ஆன் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா சாவி எடுத்துட்டா லாக் ஆகிடும். இப்போ லாக்கில் இருக்குது, சாவி எடுத்துட்டா லாக் ஆகிடும். இதே சாவி ஆன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, அதாவது ஃப்ரீயான டைட்டாக இருக்கும், லாக் ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் வந்து பழைய வண்டியில் அந்த மாதிரிலாம் கிடையாது. நமக்கு வந்து அந்த ஸ்டீரிங் லாக்குன்றதே கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து இன்னொன்று வந்து எதுக்காக இந்த இதுனா, நம்ம ஸ்டீரிங் வந்து பார்த்திங்கன்னா பவர் வண்டி ஸ்டார்டிங்கில் தான் பவர் கிடைக்கும், அதாவது நைஸாக ரொட்டேஷன் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் நான் லாக் எடுத்துட்டேன், ஆனால் டைட்டாக தான் இருக்கும். இதே ஸ்டார்ட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். நான் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ண பிறகு உங்களுக்கு ஸ்டீரிங் ஃப்ரீ ஆகிடும். உங்களுக்கு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஃப்ரீயாக ஆகுதுன்னு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்காது. இப்போ பாருங்க, நம்ம நைஸாக ரொட்டேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் எடுக்கிறனாலும் நீங்கள் வந்து சாவி ஆன் பண்ணாமல், அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, வண்டி வந்து ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டா ஸ்டீரிங் கண்ட்ரோல் நம்மளை விட்டு போய்டுன்றது கவனத்தில் வைங்க. ஏன்னா நாங்கள் வண்டி ட்ரைவ் பண்ணும்போது 2 வாட்டி வண்டி ஆஃப் ஆச்சு. என்ன கண்டிஷன்னா, பெட்ரோல் ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக ஒரு கண்டிஷனில் வண்டி ஆஃப் ஆச்சு. சரி, ஓகே, கிட்டக்க போய் நம்ம பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுடலான்னா 2-3 டேர்னிங் நம்ம திரும்பி போக வேண்டியதாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக டேர்னிங்கில் எதிர்பாராத வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ ஆஃப் ஆகும்போது கண்ட்ரோல் பண்ணி திருப்பினா நம்ம திருப்புற டைரெக்ஷன் கரெக்டாக வரலை. வண்டி வந்து நம்ம ரொட்டேட்டும் பண்ண முடியல, வண்டி வந்து கிராஸாக போகுது. அதாவது நம்ம திருப்ப வேண்டிய இதுக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது. அது வந்து வண்டி ஆஃப் ஆகாமல் இருந்தால் அந்த ஸ்டீரிங் நைஸாக வரும், கரெக்டான டைரெக்ஷன் வரும். அப்படி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம திருப்பும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரிங் ராட் அண்ட் ஸ்டீரிங் பாக்ஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தேய்மானம் அதிகமாகும். அதனால் இந்த ஸ்டீரிங் வந்து பார்த்திங்கன்னா பவர் கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுங்கள். நார்மலாக ரொட்டேஷன் பண்ணாதீங்க, ஒரு ப்ராக்டிஸ் கூட எடுக்காதீங்க. அதுதான் இந்த வீடியோ. ஸ்டீரிங் வந்து எவ்வளோ நீங்கள் பவர், அதாவது நார்மல் கண்டிஷனில் இருக்கும்போது, அதாவது வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப 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 நல்லது. அதுக்கு தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.